தமிழ்நாட்டின் மத்திய பகுதியாகிய திருச்சி மாநகரில் இங்கே அலைகடல் என திறந்திருக்கின்ற இந்த தமிழர்கள் கூட்டத்திற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மதுரையில் பாண்டிய நாட்டின் தலைநகரில் வைகைக்கரை ஓரத்தில் அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்மோடு மதுரை மண்டல மக்களை சந்தித்துவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு சோழ வளநாட்டை வாழ்கின்ற தமிழ் கூறும் நன்மக்களை சந்திப்பதற்கு இங்கே திருச்சி மாநகரிலே வருகை புரிந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எல்லா கூட்டங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எல்லா பேட்டிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. அவருக்கு இந்த நேரத்திலே ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்பப்படுகின்றோம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்து தான் ஆட்சி செய்ய முடியும், சென்னையிலிருந்து ஆட்சி செய்ய முடியாது என்பது முதல்வருக்கு தெரியாதா அல்லது பயத்தில் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்கின்றேன். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்து ஆட்சி செய்தாலும் அவர் குஜராத்தைச் சேர்ந்தவர். குஜராத் என்பது தமிழ்நாட்டோடு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்புடைய ஒரு பிரதேசம். இன்னும் சொல்ல போனால் சங்க காலத்தில், 2ஆம் சங்க காலத்திற்கு முன்பே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே குஜராத்தில் நமது வேளிர்கள் ஆட்சி, திராவிட குஜராத்தாக திராவிடர் ஆட்சி நடைபெற்ற பகுதி. அந்த பகுதியில் துவாரகா என்கிற பட்டினம் எல்லோருக்கும் தெரியும். துவாரகா என்பது பல நமது சங்க இலக்கியங்களிலே, குறிப்பாக புறநானூற்றிலே அது துவரை என்ற பெயரிலே குறிக்கப்படுகிறது. அந்த துவரையை அன்றைக்கு வேளிர், தமிழ் பேசும் வேளிர்கள், திராவிடர்கள் ஆட்சி செய்தார்கள். அங்கிருந்து அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே வந்து வேளிர் மன்னர்களாக ஆட்சி செய்தார்கள். நாம் எல்லாம் பெரிதும் போற்றுகின்ற பாரி வள்ளல், வேல் பாரி என்று அழைக்கப்படுகிறாரே, அவர் வேளிர் அம்சம்தான். அதுபோல தகட்டூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அதிகமானவர்களும் வேளிர் வம்சம்தான். அந்த வேளிர்கள் அன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே குஜராத்திலே துவாரகா பகுதியிலே ஆட்சி செய்தவர்கள். அந்த பகுதியிலிருந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அதுவும் சொல்ல போனால் 2வது தமிழ் சங்கம் அன்றைக்கு கபாடபுரத்திலே நடந்ததாக நக்கீரர் போன்ற பல்வேறு புலவர்கள் தங்கள் உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள். பல்வேறு புத்தகங்களிலே, பல்வேறு காப்பியங்களிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த கபாடபுரத்திலே துவரை கோமானாக அன்றைக்கு அதில் தலைமை தாங்கிய மாண்புமிகு மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு இங்கே துவரை கோமானாக நம்மிடம் வந்திருக்கின்றார். அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிற்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான தொடர்பு. அதனால்தான் அன்றைக்கு தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தவர், காசியிலே தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களின் சங்கமத்திலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு என்பது தொப்புள் கொடி உறவு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைக்கு அவருக்கு துணையாக, மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு துணையாக தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையேற்றிருக்கின்ற பச்சை தமிழர் அருமை அண்ணன் EPS அவர்களும், அதுபோல பாட்டாளி மக்களின் கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் GK வாசன் அவர்களும் இங்கே, மற்றும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திருச்சி மாநகரிலே இங்கே அம்மா அவர்களின் சொந்த பூமியான ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத, மக்களை ஏமாற்றுகின்ற இந்த தீய சக்தி, இந்த ஊழலாட்சி திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியாக உருவாக்க நாம் அனைவரும் உழைத்திட வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.